வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணுறதுல நாள் 17 நேற்று ஓய்வு நாள், அதனால தான் விபூதி அடிச்சிட்டேன். காலையில் எந்திரிச்ச கையோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ண கிளம்பிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி நம்மளை ட்ராப் பண்ணது யாருன்னா நம்ம மாப்பிள்ளை சார், அதாவது பாதாம் பீஸ்னு தான். ஜிம்முக்கு வந்த கையோட இன்றைக்கான ஸ்ட்ரெச்சஸை முடிச்சுட்டு கேமரா வேறு ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரில. ஒத்த ரோசாவும் விபூதி அடிச்சிட்டான். ஆலோசகரும் ஒரு ஆலோசனையாக வெளியே போயிட்டார். இன்றைக்கி கேமரா ஃபுல்லாக நாம் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் கம்மியாக தான் கிளிப்பை எடுத்துகிட்டு இருந்தேன். ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு குரல், யாருன்னு பார்த்தா இன்னும் ஒத்த ரோசா என்ட்ரி கொடுத்தான். வந்த கையோடையே அவன் பாட்டுக்கு வீடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். தோழர்களே, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். தோழர்களே, நீங்களும் உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் உடலை நீங்கள் சரியாக பார்த்துக்கலினா அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை தண்டிச்சிடும். அப்போ ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. என்னடா கருத்து ஊசின்னு நினைக்காதீங்க, இதுதான் ஃபேக்ட்டு. சரி, இன்றைய கதைக்கு வருவோம். அப்படி இப்படின்னு எப்படியோ சொல்கிற ஒரு கொட்டை முடிச்சுட்டு கையோட 1/4 மணி நேரம் கார்டியோ பண்ணிவிட்டு காடியை பரட்டிட்டு சீச்சி வாங்க வந்துட்டோம். சீச்சி வாங்கின கையோடையே வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குளுக்கல் ஷேக்கை தட்டி விட்டுட்டு மதியத்துக்கு தேவையான காப்ஸு, ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடிச்சு நான் காலி பண்ணிட்டு கட்டையை போட்டுட்டேன். தோழர்களே, பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேன். பை பாய்.